Hi students, this is Govindraj from Tripur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவிகளே, இன்னைக்கு நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் செகண்ட் டிவிஷன் டெஸ்ட் 2024 நம்ம திருப்பூர் டிஸ்ட்ரிக்டோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் ஆன்சர்ஸோட பார்க்க போகிறோம். கட்டாயங்கள் இந்த கொஸ்டின் பேப்பர் நெக்ஸ்ட் வரக்கூடிய தேர்ட் ரிவிஷன் பப்ளிக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸியாக தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி எழுதின ஃபஸ்ட் டிவிஷன் ஆஃப் இயர்லி விட இந்த கொஸ்டின் பேப்பர் பெட்டராக இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது மாதிரி நம்ம பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் வந்தோன்னா கட்டாயம் எல்லாருமே பாஸ் ஆகிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா கேட்டகரியுமே ஆன்சர் மார்க் பண்ணியிருக்கோம். அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதில் இருக்க 1 மார்க் 14 நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இந்த 14 1 மார்க் எத்தனை பேர் சரியாக எழுதியிருக்கீங்க, எத்தனை 1 மார்க் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பண்ணுறதுல நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எல்லா கேட்டகரியுமே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டிசி. மறக்காமல் நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டிசியில் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கங்க. உங்கள் மூலியமாக அவங்களும் படிக்கிறோம். ஸோ வாங்க இன்றைக்குள்ள வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது வெட், தட் மீன்ஸ் ஷார்பன். செகண்ட் ஒன் இண்டிஜினியஸ்லி, டொமஸ்டிக்கலி, இன்னேட் நேச்சுரல் சொல்லுவோம், அடிக்கடி சொல்லக்கூடியது டொமஸ்டிக்கலி. நெக்ஸ்ட் டெஸ்பானட், டெஸ்பேரிங், ஆப்ஷன் ஏல. அப்போ 1 2 3 சினானிம்ஸ் நம்ம சேனல் ரெடி அப்லோட் பண்ண கொஸ்டின் தான். கான்சோனன்ட், டிஸ்அக்ரிமெண்ட், ஆப்ஷன் சி. கிராங்கி, ஸ்ட்ரேஞ்ச் சொல்லுவோம் சினானிம்ஸ். ஆன்டிகன்ஸ் யூஷுவலும் போடலாம், ஃபெமிலியரும் கம்பேர் பண்ணலாம். ரெண்டுமே பார்த்தா மேட்ச் பண்ணலாம். கெய்ஸ், தட் மீன்ஸ் ஸ்டார் சினானிம்ஸ். ஆன்டிகன்ஸ் பிளிங்க். ஃபர்னிச்சர், லாஸ்ட் டைம் கேட்டதுன்னா ஃபர்னிச்சர் ப்ளூரல் ஃபர்னிச்சர். அப்பியர் சொல்லுவோம், அப்பியரன்ஸ், ஏபிபிஇஆர் ஏஎன்சிஇ அப்பியரன்ஸ். ஜிபிஎஸ், குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம், ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் வாக்கிங் ஹெல்ப் அஸ் டு டேஷ் த கலோரிஸ், பர்ன் அப் த கலோரிஸ். ஷீ ஷோர். 11th ஒன்று ஷீ ஷோர் கம்பேர் பண்ணுறோம். 12th ஒன்று பேரி ட்ரோ டேஷ் த பிரிட்ஜ். நிறைய பேர் ஆன் போட்டிருப்பீங்க. ஆன் த பிரிட்ஜ் அதன் மேலே கிடையாது, ஓவர் த பிரிட்ஜ் தான் இதில் கம்பேரிசன் பண்ணும்போது மேட்சபிளாக இருக்கும். ஸோ ஓவர் த பிரிட்ஜ் தான் இதுக்கு மேட்சபிள். நெக்ஸ்ட் 13th ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணதான் வென் ஆர் வெல்லும் வாஸ் ஆர் வேர் ப்ளஸ் ரேஞ்சு தான். அப்போ தே வேர் குக்கிங் இன் த கிச்சன் வென் த டோர் பெல் ரேங். அதுக்கப்புறம் லிங்கர்ஸ் பார்த்தீங்கன்னா மை சேலரிஸில் டேஷ் ஐ ஃபைன் மை ஒர்க் இன்ட்ரெஸ்டிங்னா நெவர்த்லெஸ்னால் இருந்த போதிலும். அதாவது என்னென்னா சேலரி ரொம்ப கம்மியாக இருந்தாலும் ஆனால் என்னோடய வேலையை கரெக்டாக செய்கிறேன்ற அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒர்க் பார்த்தீங்கன்னா ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன்ஸ் வந்தாங்க. ஓவரால் 14 1 மார்க்கில் ஒரு கொஸ்டின் கூட டபுள் ஆன்சருக்கு மற்ற எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 2 மார்க் பொறுத்த வரைக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு வீடியோ போட்டிருந்தோம், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ். அதிலிருந்து தான் வந்திருக்கும், என்ன செக் பண்ணி பாருங்க. ஹவு டஸ் கிம் ஹெல்ப் ஆலிசா டு இன்ட்ரடியூஸ் ட்ராகன் டிக்டேட் சாஃப்ட்வேர், அந்த கான்செப்ட் எழுதினா போதும். ஸோ கிம் இஸ் அசிஸ்டிவ் டெக்னாலஜி அட் ஆலிசா ஸ்கூல்னு ஆட் பண்ணிக்கலாம். ஒய் டிட் ஹெர்மன் ஆத்தர் ஸ்லாம் த டோர் பிகாஸ் த of the ghost அந்த கான்செப்ட்ல எழுதக்கூடிய வாட் அக்கார்டிங் டு ஹோம்ஸ் வாஸ் த டிசீஸ் he was suffering from. என்ன டிசீஸ் சொல்ல வந்தார்னா இட் வாஸ் த டிசீஸ் ஃப்ரம் சுமத்ரா ஐலாண்ட். அது மட்டும் அந்த டிசீஸ் யார் குணப்படுத்த முடியும்னா கல்வர்டன் ஸ்மித்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இதில் குணப்படுத்த முடியும்னு சொல்லலாம். அந்த ஐவரி டெஸ்ட் அந்த கல்வர்டன் ஸ்மித் ட்ராப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணது தான். விச் ஃபேக்டர் மோட்டிவேட் த க்ரூ டு அண்டர் திஸ் எக்ஸ்பெக்டேஷனா, என்ன ஃபேக்டர் ஹோல் கண்ட்ரி வாட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க, உமன் பவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுது. ஸோ இந்த 4 2 நம்ம சேனலில் போட்டு இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்தது போயிங் கொஸ்டின் ஆன்சர் பாருங்க. வாட் வாஸ் த ரொட்டீன் ஆஃப் த கிரிக்கெட் சிங்கிங், ரொம்ப சிம்பிள் தான். நேம் த சீசன் வந்து சம்மர் அண்ட் ஸ்ப்ரிங். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்ம்ஸ்டீன், டஸ் த போயட் நோ வாட் ஹேப்பன் இன் த ஹவுஸ், நோ த போய்டஸ்ன்னு எழுதும், பட் டஸ் நாட் நோ வாட் ஹேப்பன் இன்சைட் த ஹவுஸ். வாட் இஸ் த மிஸ்ட்ரி அபவுட் த ஹவுஸ், பிகாஸ் ஏன்னா என்ன நடக்குதுன்னே தெரியல. ஒவ்வொரு சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பனில் இருக்குது, அதே மாதிரி ட்ரீஸ் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட் கைண்ட் ஆஃப் கொஸ்ட் டஸ் த போய்ட் சிக்ஸ்னா, அதுக்கப்புறம் அந்த கரேஜ் ஆஃப் த கொஸ்டின். ஹூஸ் ஆர்ட் இஸ் மென்ஷன், போய்ட்ஸ் ஆர்ட் தான் எழுதக்கூடியது. நெக்ஸ்ட் ஹூம் டஸ் வி மிஷன் அடிக்கடி சொன்னால் where they were taken from the urban environment. நெக்ஸ்ட் கிராமர் பாருங்கள். 20 எப்பயுமே ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் வரும், ஆனால் டைரக்ட் நாட்டு கேட்டால் அதுவுமே ஆன்சர் கொடுத்துருவோம். சைடில் பாருங்கள் கொஸ்டின் நம்பரோட போட்டிருக்கோம். பிரவீன் செட் டு மீ ஐ டோன்ட் கோ டு மூவிஸ் ஆஃபன் முடியும் ஆஃபன். அப்போ பிரவீன் இது ஸ்டேட்மெண்ட். அப்போ பிரவீன் டோல்டு மீ தட் he did not go to movies often. அவ்வளோதான். இது அகைன் சொல்கிற மாதிரி பிரவீன் டோல்டு மீ தட் he did not go to movies often. அதுக்கப்புறம் இந்த ஆக்டிவ் ஸ்பேஸ் 24th கேட்டிருக்கேன். ஐ நோட்டீஸ்ட் a sudden changes in ஆதித்யா ஸ்பேஸ். அப்போ ஐ சப்ஜெக்ட் நோட்டீஸ் சடன் சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டாக ஒரு மெத்தட் எழுதுனா a sudden change was noticed by me in ஆதித்யா ஸ்பேஸ். அல்லது பார்த்தீங்கன்னா a sudden change in ஆதித்யா ஸ்பேஸ் was noticed by me எழுது. ரெண்டு விதமாக எப்படி நல்லா எழுதிக்கலாம். 24th சிம்பிள் கொஸ்டின் தான். ஸோ இதில் பாஸ்ட் டென்ஸ் மெத்தட் எழுதக்கூடியதான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பஞ்சுவேஷன் ரொம்ப சிம்பிள். ஹோ ஆச்சரியக்குரியமா ஆனரபிள் மதர் யுவர் கைண்ட்னஸ் பிரேக்ஸ் மை ஹார்ட், ஃபுல் ஸ்டாப் வச்சுருங்க. 26th பாருங்கள். ரெண்டு விதமாக ஆன்சர்லாம் சிம்பிள் தான் கேட்டிருக்காங்க. அது ஆக்சுவலாக ஹீ இஸ் வெரி வீக். ஹர்ன் கொடுத்தா ஹீ இஸ் வெரி வீக், ஹீ கேனாட் ரன் ஃபாஸ்ட். அப்போ ஹீ இஸ் டூ வீக் டு ரன் ஃபாஸ்ட் அந்த மெத்தடில் எழுதலாம். 2 மெத்தடில் எழுதலாம். ஏன்னா செகண்ட் நான் அல்லது பார்த்தீங்கன்னா பீயிங் வீக்னஸ், அந்த வீக்ஸ்னால் பீயிங் வீக்னஸ் ஹீ கேனாட், அல்லது பீயிங் இஸ் வீக்னஸ் கூட எழுதிக்கலாம். பீயிங் இஸ் வீக்னஸ் ஹீ கேனாட் ரன் ஃபாஸ்ட், ரொம்ப சிம்பிள் தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 27 இஸ் பட் சிக்ஸாக்ஸ் லெஃப்ட் அன்டிஸ்ட். இது பிடி
ஜிகே கொஸ்டின் தான். அதுக்கப்புறம் வந்து த பேர்ட்ஸ் ஆர் சர்ப்பிங் அட் த எட்ஜ் ஆஃப் த வுட்ஸ். ஓவராலே கிராமர் கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக தான் கொடுத்தாங்க. ரோடு மேப் ரொம்ப சிம்பிளாக தான் இருந்து பேங்க் ரீச் பண்ணுறது. பேராகிராஃப் பாருங்கள், இது மாதிரி நம்ம பப்ளிக்கில் வந்தோன்னா கரெக்டாக எல்லாரும் பாஸ் ஆகினா சீகிள் கோஸ்ட் டெக்னாலஜி. ஸோ சூப்பராக இருந்தது இந்த பேராகிராஃப் கரெக்டாக எழுதிருக்கலாம். ஷேர்லாக் ஹோம்ஸ் தான். அதுக்கு போயம் பாருங்க, ஆண்டன் கிரிக்கெட் சொல்லிகிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் எல்ம் ஸ்ட்ரீட் கேட்குறாங்க. அதை விட வந்து பார்த்தீங்கன்னா ரைமிங் ரைம்ஸ்க்கு ரொம்ப சிம்பிள். கோல்டு ஸ்கோல்டு மீட்டு ஸ்ட்ரீட்டு ஏஏபிபி கான்ட்ராஸ்ட் வருகிறது. ஃபஸ்ட் லைன் இருக்கிறது வந்து இந்த வெதர் இஸ் ஆல்வேஸ் டூ ஹாட் ஆர் கோல்டு அப்படின்னு சொல்லி கான்ட்ராஸ்ட் தான் போகணும். ஆனால் இதில் நிறைய பேர் வந்து ஆக்சிமோரன் போட்டுறாதீங்க. சக்ஸஸ் ஃபெயிலியர் அந்த லிங்க் வேர்டு வராது வந்தால் தான் ரஃப் ஆர் ஸ்மூத், அதில் கான்ட்ராஸ்ட் கம்பேர் பண்ணக்கூடியது தான். ஸோ லிங்க் வேர்டு வராது வந்தால் மட்டும்தான் அது வந்து ஆக்சிமோரன். இது மற்றபடி கான்ட்ராஸ்ட் மட்டும் தான் போடணும். நெக்ஸ்ட் அலிட்டேஷன் செகண்ட் லைனில் இருக்கிற அலிட்டேஷன் பார்த்தீங்கன்னா சம்மர் அண்ட் வின்டர். அப்போ சம்மர்ஸ் கோல்டு அண்டு அலைக் அதுக்கு எழுதக்கூடிய ரொம்ப சிம்பிளாக புக் பேக் இருக்கிறது தான். பேராப்ரேசர் நோ மேன் ஆர் ஃபாரின்லேயே தான் கேட்டிருக்காங்க. ரைமிங் வேர்ட்ஸ் மேட்சபிளாக இல்லை, பட் ரைம்ஸ்க்கு மற்றெல்லாம் எழுதிக்கலாம். சிமிலி கம்பேர். நெக்ஸ்ட்டு ரீஅரேஞ்ச் பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நான் இது ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் போட்டிருக்கிறேன். இது மாதிரி மெத்தடு வரலாம். இல்லை ஒன் மோர் ஆன்சர் சொல்கிறேன். இதுக்கு மிராண்டா ப்ளீட்ஸ் ஃபார் இஸ் சேஃப்டி ஃபஸ்ட்டு, ப்ராஸ்பரா வாண்டட் டு டெஸ்ட் இன் செகண்டும், பட் மிராண்டா ஃபெல் இன் லவ் வித் ஃபெர்டினாண்ட். அதுக்கப்புறம் ப்ராஸ்பரோ கிவ்ஸ் மிராண்டா as a gift to ஃபெர்டினாண்ட். அண்டோனியோ அப்பாலஜைஸ் ஃபார் இஸ் மிஸ்டேக். இப்படியும் போடலாம். அல்லது வந்து எப்படி போடலாம்னா ப்ராஸ்பரோ வாண்டட் டு டெஸ்ட் ஹிம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இதில் பார்த்தா செகண்ட் ஒன் வந்து பார்த்தா மிராண்டா ப்ளீட்ஸ் ஃபார் இஸ் சேஃப்டி. தேர்ட் ஒன் பட் மிராண்டா ஃபெல் இன் லவ் வித் ஃபெர்டினாண்ட். ஃபோர்த் ஒன் வந்து ப்ராஸ்பரோ கிவ்ஸ் மிராண்டா as a gift to ஃபெர்டினாண்ட். இதில் வந்து ஃபிஃப்த் ஒன் அதே தான், அண்டோனியோ அப்பாலஜைஸ் ஃபார் இஸ் மிஸ்டேக். ஸோ இந்த வரலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்க பேச ரொம்ப சிம்பிளாக ஒவ்வொரு கலரையும் மென்ஷன் பண்ணிக்கணும். வாட் வாஸ் த கவர்னர் பிளேஸ்? த கவர்னர் வாஸ் பிளேஸ்ட் அட் த விட் ஆஃப் த யூத் அண்ட் பிரைஸ்டு கிரேட்லி. அதுக்கப்புறம் வந்து வாட் டிட் ஹி டிமாண்ட் டு நோ? பட் ஹி டிமாண்டட் டு நோ வேர் ஹி ஹேட் அப்டைன்ட் ஹிஸ் விஸ்டம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா வாட் டிட் ஹி டிமாண்ட் டு, அது செகண்ட் கொஸ்டின். வாட் மேட் த கவர்னர் மெடிடேட் சைலண்ட்லி? அவர் சொன்னார் அந்த ஓல்டு அந்த அவனோட அதோட பார்த்தா ட்ரூத் சொல்லியிருப்பார். கவர்னர் லிசன் அண்ட் மெடிடேட் இன் சைலண்ட்டாக சொல்லணும். அதுக்கப்புறம் வாட் டிட் ஹி ஃபைனலி சே? நெக்ஸ்ட் பார்த்தா ஃபைனலி செட் ஷைன் பார்த்தா கவர்னர் ஷைனிங் நீட்ஸ் மோர் தென் ஸ்ட்ரென்த் ஆஃப் த யூத். அதுக்கப்புறம் ஃபைனலாக வாட் டிட் த ஃபார்மர்ஸ்? அந்த ஃபார்மர் என்ன சொன்ன? த ஃபார்மர் கிரைட் த ட்ரூத் மஸ்ட் பி டோல்ட் அண்ட் வித் த டீப் பவ் ஹி ரியலைஸ் ஹிஸ் ஸ்டோரி. ஸோ ஓவராலாக ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த 4 கேட்டகரி ரொம்ப சிம்பிளாக இருந்தது. அட்வர்டைஸ்மெண்ட், லெட்டர் ரைட்டிங், நோட்டீஸ், பிக்சர், நோட் மேக்கிங் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. ஸ்பாட் தர ஈஸியாக தான் அங்கே ஆன்சர் மார்க் பண்ணியிருக்க பாருங்க. ஒன் ஆஃப் மை டூத், ஒன் ஆஃப் மை டீத், டூத்தோட ப்ளூரல் வந்து டூத், ஓவோ வந்தால் இப்போ நான் டூத்து டீத்து கூஸு கீஸு. அதே ஒரு வந்து பார்த்தீங்கன்னா மவுஸ் மைஸ் கம்பேர் பண்ணக்கூடியது தான். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பி வந்து ஷீ இஸ் த கேர்ள் ஹூ ஒன் ஹூம் கூட. அப்போ ஹூ ஒன் த தேர்ட் ஒன் வந்து வி மேட்ச் த ஷீப். அந்த எஸ் மட்டும் எடுத்தால் போதும். ஐ பாட் அண்ட் எக் திஸ் மார்னிங். ஆஸும் ஸோ வந்து எதாவது மூவ் பண்ண ரெண்டுமே. ஆஸ் வி வேர் லேட் வி அப்பாலி அல்லது வி வேர் லேட் ஸோ வி அப்பாலி ரெண்டுமே எழுதலாம். ஸோ ஸ்பாட் எழுதி செக் பண்ணிக்கேன். மெமரி பாயிண்ட் வந்து இப்போ மேக் தட் மீன் நான் அடிக்கடி சொல்ல ஒவ்வொரு பாயிண்ட்மே ஃபஸ்ட்டு போய் லாஸ்ட் போய் படிச்சுன்னு சொல்ல. ஸோ சீக்ரெட் ஆஃப் மிஷனில் இருந்தால் லாஸ்ட் போய் கேட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நான் டீட்டெயில் பேர் ரொம்ப சிம்பிளாக இருந்தது. ஜிக்ஸாக் லிட்டில் ஹீரோ பால் ரெண்டுமே ஈஸி தான். ஸோ கட்டாயம் நான் அடிக்கடி சொல்லுவேன் லிட்டில் ஹீரோ பால் வந்து முழுவதும் கட்டாயம் படின்னு லிட்டில் பலம் தான் கேட்டுருங்க. பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் ரொம்ப சிம்பிளாக இருந்தது. ஒவ்வொரு கலரையும் ஒவ்வொரு ஆன்சர் மார்க் பண்ணியிருக்கோம். வாட் ஆர் கேம்ஸ்னா கேம்ஸ் ஆர் மீன்ஸ் ஆஃப் கீப்பிங் த பாடி ஹெல்த் அண்ட் ஃபிட். அதுக்கு செகண்ட் வந்து வாட் ஆர் த டிசைர் ஆம்பிஷன்? ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், ஃப்ரீடம், ஃப்ரீ ஆல் த கைண்ட் ஆஃப் ஆர் த டிசைர்ஸ் அண்ட் ஆம்பிஷன் ஆஃப் த எவரி ஹியூமன் பீங். அதுக்கப்புறம் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொபஸ்டிகேட்டட் கேம்ஸ் சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஹாக்கி, ஃபுட்பால் அண்ட் டென்னிஸ். சிம்பிள் கேம்ஸ் லைக் அப்படின்னு கம்பேர் பண்ணக்கூடியதான். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த தோஸ் ஹூ பிளே கேம்ஸ் அண்ட் தோஸ் ஹூ டூ நாட் பிளே கேம்ஸ்? அப்போ பிளேயர்ஸ் ஆல்வேஸ் ஹேவ் எ பெட்டர் ஆப்டிடியூட் and better digestion than those who play no games or take no exercise. Games not only take the body health and strong but also make the muscle. Also comparison. அது poem comprehension ஈஸியாக தான் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேர் இஸ் த கேர்ள் சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருங்க. செகண்ட் ஒன் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா ரீப்பிங் அண்ட் சிங்கிங் பை யர் செல். இஸ் தர் எனி ஒன் வித் அன் அலோன் தனியாக? அப்போ நோ. ஆஃபீஸர் சிங்கிங் வந்து மெலன்கலி. ஓவராலாகவே இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து நம்ம திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ கட்டாயம் வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப எளிமையாக இருந்துன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எப்படி எழுதிருக்கீங்க? ரொம்ப சூப்பராக எழுதிருக்கீங்களா இல்லை உங்களுக்கு டஃப்பாக இருந்ததுன்னு ஸோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் திருப்பி சொல்கிறேன், 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் மட்டும் நம்மளோட சேனலில் போல எல்லா சப்ஜெக்ட்டுமே கொஸ்டின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், மாடல் கொஸ்டின் பேப்பர் ஸ்டடிமெண்ட் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டேஸ் உங்களுமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்க. இன்னும் நமக்கு லெஸ் தென் 50 டேஸ் தான் இருக்குப்பா. அந்த 50 நாளுக்குள்ளே நிறைய கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல் GR Success STC and also thank you from GR Success STC for your valuable support. I wish you all success to score high marks in the public. All the best. Okay, thank you. Bye.